துணையாய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய், என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய், தாயான என் தெய்வமே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். திருப்பாடல் 103 8வது இறைவார்த்தை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவர், நீடிய பொறுமையும் மிகுந்த பேரன்பும் உள்ளவர். நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டி மன்றாடுகின்ற வரம், ஆண்டவரே, கோப குணத்திலிருந்து என்னை மாற்றி பொறுமையை தந்தருளும் என்று மன்றாடி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நான் கோபப்படுகின்ற மனிதன், ஆனால் நீர் கோபத்தில் தாமதமும் அன்பில் வேகமுமாயிருக்கின்றீர். உம்மை போல நானும் ஆண்டவரே மாற வரமருளும். இயேசுவே, சிலுவையில் உம்மை அழித்து துன்புறுத்தியவர்களை, உம்மை வேதனைப்படுத்தியவர்களை லூக்கா நற்செய்தி 23:34 இறைவார்த்தையில், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி எல்லோரையும் மன்னித்தீரே அப்பா. நாங்களும் ஒருவர் மற்றவரை மன்னிக்கக்கூடிய நல் மனதை தாரும். யாக்கோப்பு நூலில் 1வது அதிகாரம் 19-20 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, பேசுவதில் பொறுமையும் கோபம் கொள்வதில் தாமதமுமாயிருங்கள். மனிதனினுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேறுவதற்கு தடையாயிருக்கிறது என்று சொல்கிறது. ஆண்டவரே, என் கோபம் ஒருபோதும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, சாந்தம் என்கிற கனியை என்னுள் வளரச் செய்தருளும். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாத வரமருளும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். இயேசுவே, இன்று என்னை கோபப்படுத்தும் எல்லா மனிதர்களையும் சம்பவங்களையும் உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கின்ற கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் எல்லாவற்றையும் உம் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கும். சாத்தானே, என் கோபத்தை வைத்து என்னை ஒருபோதும் நீ ஆள நினைக்காதே. என்னை விட்டு வெளியே போ. பரிசுத்த ஆவியானவரே, கோபம் வரும்போது ஒரு நிமிடம் உம்மை நோக்கி செபிக்க நல் மனதை எனக்கு தந்தருளும். என் வாய் என் விரோதியாக மாறாமல் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றியருளும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்று கோபம் வரும்போது இயேசுவே சமாதானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் மூச்சை இழுத்து விட்டு 3 முறை ஆண்டவரே இயேசுவே சமாதானத்தை தாரும் என்று செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் கோபத்திலிருந்து நமக்கு பொறுமையை அருள்வாராக. ஆமென். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான்
பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன், என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நிலைக்கிறேன், வாழ்வாய்